இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீக்லி அனாலிசிஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, ட்ரேடிங் தமிழ் எஃபெக்ட்ஸ ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அ இப்போ நம்ம இந்த வீடியோல செக் பண்ணுவோம். ப்ரீவியஸ் வீக்ல 13ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் என்ன ஒரு ஸ்பெகுலேஷன் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு, நம்ம நெக்ஸ்ட் வீக்ல அனாலிசிஸ் டீட்டெயிலா போயிரலாம். நம்மளுக்கு மண்டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகும்போதே 4099ங்கிற அந்த ஏரியால ஸ்டார்ட் ஆயி, நம்மளோட ப்ரீவியஸா வெள்ளிக்கிழமை முடிஞ்ச ஏரியா வந்து 4018ல முடிஞ்சிருக்கு. ஓகே. திங்கட்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நம்மளுக்கு ஒரு செல் ட்ரெண்ட்ல இருந்த மார்க்கெட் எப்படி திரும்ப ஒரு பை ட்ரெண்டுக்கு மூவ் ஆச்சு. கோர் சிபிஐ நியூஸ் வந்து இன்ஃப்ளேஷன் கூல் டவுன் ஆயிடுச்சுன்னு ஒரு நியூஸ் வந்ததுனால நம்மளுக்கு ஒரு பை ட்ரெண்ட் இருந்துச்சு மார்க்கெட்ல. திரும்ப ஒரு செல் ஆகி அதே மாரி நம்மளுக்கு கோர் பிபிஐ நியூஸ்லயும் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருந்ததுனால மார்க்கெட் ஒரு பை ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு வியாழக்கிழமை அன்எம்ப்ளாய்மென்ட்ஸ் நியூஸ் இருந்ததுனால மார்க்கெட் ஒரு செல் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு ட்ரம்ப்போட ஸ்பீச்சும் இருந்துச்சு. அதே மாரி ஃபாரெக்ஸ்ல இருந்த நியூஸஸ்லயும் நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு ஃப்ளக்சுவேட்ல தான் இருந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக்ல அனாலிசிஸ் டீட்டெயிலா பார்ப்போம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேருந்து 1 டே டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிட்டு, நம்ம 3 வீக்ஸ் சொன்ன 3 வீக்ஸா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க நான் 3960 அந்த ரேஞ்ச மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சான்னு பார்ப்போம். ஏன்னா, அதுதான் நம்மளோட மேஜர் செல் சைட் லிக்விடிட்டியா இருந்தது. ஓகே. மார்க்கெட் அந்த ஏரியாவ இப்போ வரைக்கும் பிரேக் பண்ணல. ஓகே. அந்த இடத்த நம்ம ஒரு ஒரு அலர்ட் மட்டும் போட்டு, அந்த இடத்துல நம்ம ஒரு டிராயிங் வரைஞ்சிருவோம். ஓகே. நம்ம இந்த இடத்த ஒரு வரைஞ்சிக்கலாம். ஓகே. ஓகே. நம்மளோட மேஜர் செல் சைட் லிக்விடிட்டிய இன்னும் மார்க்கெட் பிரேக் பண்ணல. ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு நம்மளோட எல்லா டிராயிங்ஸுமே வரையலாம். 4 ஹவர் டைம் ஃப்ரேம் போய்ட்டோம். சார்ட்ட ரீசெட் பண்ணிட்டோம். ஓகே. நம்மளோட மேஜர் செல் சைட் லிக்விடிட்டி இருக்கு. இப்போ நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ வரைஞ்சுக்கலாம். என்னோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன நான் இந்த ஏரியாலருந்து வரையிறேன். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அண்ட் என்னோட 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோன நான் இந்த ஏரியாலருந்து வரையிறேன். இது நம்மளோட 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அப்பன்னா நம்மளோட சப்போர்ட் ஜோன் எந்த ஏரியால இருக்கும்? நம்மளோட சப்போர்ட் ஜோன நம்ம இந்த ஏரியாலருந்து வரைஞ்சுக்கலாம். ஓகே. ஓகே. நம்ம டீட்டெயிலா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 2 இதுக்கு எல்லாத்துக்கும் நேம் குடுத்துடலாம். ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 2, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1 அண்ட் சப்போர்ட் ஜோன் 1 அண்ட் நம்மளோட சப்போர்ட் ஜோன் 2. நம்மளோட சப்போர்ட் ஜோன் 2 அண்ட் இத நம்ம 3960ங்கிற இந்த ரேஞ்ச நம்மளோட செல் சைட் லிக்விடிட்டியா எடுத்துக்கிடுவோம். இது வந்து நம்மளோட செல் சைட் லிக்விடிட்டி. சப்போர்ட் ஜோன் 1 எடுத்துட்டோம், 2 எடுத்துட்டோம், R1 எடுத்துட்டோம் அண்ட் R2 எடுத்துட்டோம். இப்போ நம்மளோட
கீ பிவோட்டல் பாயிண்ட்டா நம்ம எந்த ஏரியாவை எடுக்க போறோம்னா, மார்க்கெட் நெறைய தடவ அந்த ஏரியாவ டேப் பண்ணி ரீசெட் பண்ணியிருக்கும். நம்ம அந்த ஏரியாவ 4006 இல்லாட்டி 7 எடுத்துக்கிடுவோம். நான் இந்த இடத்த ஒரு ஹரிசாண்டல் லைன் வச்சு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இத வந்து பிவோட்டல் பாயிண்ட். நான் வந்து பிவோட்டல் பாயிண்ட்டா இத எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த பிவோட்டல் பாயிண்ட் 4006. ஏன்னா, நம்மளுக்கு இந்த பாயிண்ட் நான் எடுத்திருக்கேன்னா, மார்க்கெட் எய்தர் இத 4006ங்கிற இந்த ரேஞ்ச். ஓகே. தெளிவா சொன்னா 4006. இந்த ரேஞ்ச்ல மார்க்கெட் எய்தர் பை சைடு ஆர் செல் சைடு போவதுக்கு அதிக பாசிபிலிட்டியா இருக்கிறதுனால தான் நான் இத பிவோட்டல் பாயிண்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா, மார்க்கெட் 4006ங்கிற ஒன்ஸ் மார்க்கெட் டேப் பண்ணி பிரேக் பண்ணி பை சைடில் இருக்குன்னா மார்க்கெட் அதை டேப் பண்ணி பிரேக் பண்ணிடுச்சுன்னா எய்தர் சப்ஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சுன்னா செல் சைடு போகும். அப்படி சப்ஸ்டெயின் பண்ணாமல் மார்க்கெட் பிரேக் பண்ணி மார்க்கெட் பை சைடு மூவ் ஆரம்பிச்சிச்சுன்னா மார்க்கெட் பை சைடு தான் மூவ் ஆகும். ஏன்னா நீங்கள் நிறைய தடவை பார்க்கலாம், நம்மளோட ப்ரீவியஸ் வீக்கில் இந்த 4006ங்கிறது மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் வீக் மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஜூன் கடைசி வாரத்துலேருந்து நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துலேருந்து 24லேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், கரெக்டாக அந்த 4006ங்கிற ஜோனும் நம்மளோட செல் சைட் மேஜர் செல் சைடாக இருந்த போன வாரத்துலேருந்து செல் சைடாக இருந்த லிக்யூரிட்டி ஏரியாவும் 3960ங்கிற ஏரியா. ஒன்ஸ் இதை டேப் பண்ணிடுச்சுன்னா ஒன்று அந்த ஏரியாவை டேப் பண்ணிட்டு திரும்ப 4006ங்கிற ஜோனை டேப் பண்ணி மார்க்கெட் ஒன்று இதர் மேலே போயிருக்கு இல்லை கீழே வந்திருக்கு. ஓகே, நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கோமாங்கிறத 1 hour டைம் ஃப்ரேமில் செக் பண்ணிடுவோம். அடுத்தடுத்து மார்க்கெட் எந்த இடத்துக்கெல்லாம் மூவ் ஆகுங்கிறத பார்ப்போம். ஓகே, நம்ம பிவோட்டல் பாயிண்ட் கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கோம். மார்க்கெட் நிறைய தடவை இந்த இடத்த டேப் பண்ணியிருக்கு. அங்கேருந்து கீழே வந்து நம்மளோட செல் சைட் லிக்விடிட்டியை டேப் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, இதே மாதிரி தான் ப்ரீவியஸாக இருந்த ஏரியாவிலையும் இருந்திருக்கு. இங்கே பார்த்தாலே தெரியும் 1 hour டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு ஜூன் அந்த 24லேருந்து சொன்ன ஏரியாவிலேருந்து இருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன ஆகுங்கிறத இந்த வீடியோவில் இப்போ பார்ப்போம். இந்த இது அனலைசிஸ் பார்ப்போம். மார்க்கெட் ஃபஸ்ட்டு எந்த ஏரியாவுக்கு போகும்? ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட செல் ஆகுமா பை ஆகுமாங்கிறத நம்ம எடுப்போம். மார்க்கெட் நான் ஃபஸ்ட் என்ன எடுக்கிறேன்னா இந்த ஏரியா 4050 இந்த ஏரியாவிலேருந்து ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம். அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் எதனால் செல் என்ட்ரின்ட்டு. ஓகே, எந்த ஏரியாவிலேருந்து ஏன் செல் எடுக்கிறாங்கிற அந்த பார்த்தையும் நான் வரைஞ்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன் சிம்பிளாக. மார்க்கெட் இந்த ஏரியாவில் இருக்குது. மார்க்கெட் இந்த ஏரியாவிலேருந்து கரெக்டாக இங்கே வரைக்கும் போய் 4030ங்கிற ரேஞ்ச் போயிட்டு திரும்ப ஒரு ரீடெஸ்ட் ஆகி 4024 இந்த ரேஞ்சை தொட்டு மார்க்கெட் திரும்ப மேஜராக இருக்க 4042ங்கிற இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் கரெக்டாக இந்த லிக்விடிட்டியை டேப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது ஒரு செல் என்ட்ரி எடுத்து நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே வரைக்கும் பிவோட்டல் பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது மொதல் பாசிபிலிட்டி. அப்படி இல்லையா, மார்க்கெட் எடுத்த உடனே மார்க்கெட் இங்கேருந்து நேராக 4070 4080 இந்த ஜோன் போய் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்மளோட ப்ரீவியஸாக இருந்த 4100ங்கிற ஏரியாவை மார்க்கெட் கரெக்டாக அங்கே லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம அங்கேருந்து இன்னொரு என்ட்ரி எடுக்கலாம், செல் என்ட்ரி. அது எங்கே வரைக்கும் நம்ம போகலாங்கிறத இப்போ அதையும் சொல்ல. இப்போ இந்த இடத்துல என்ன எடுக்கலாம்னா 4100ங்கிற ஏரியா எடுக்காம 4099 இந்த ஏரியாவில் ஒரு செல் எடுக்கலாம். ஓகே, இங்கேருந்து நம்மளோட ப்ரீவியஸ் லிக்விடிட்டி ஹையாக இந்த ஏரியாவை எடுத்துக்கலாம். ஒரு 20 பாயிண்ட் மேலே வச்சு இந்த செல்லில் நான் எவ்வளோ பாயிண்ட் வைக்கணும்? 40 பாயிண்ட் கரெக்டாக. ஓகே,
எதனால இந்த 2 பாயிண்ட்லயும் நம்ம செல் என்று எடுக்கலாங்கிற மேஜர் ரீசன்ஸ இப்போ இந்த இடத்துல எழுது. ஓகே. நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ மேஜரா எதனால செல் ஆகுங்கிற ரீசன்ஸ இதுல டெக்ஸ்ட் பண்ணுங்க. மேஜர் ரோல் செல்லிங் ரீசன். ரீசனா ஆயில் பிரைஸ் ஹைக். செகண்ட் ரீசன் ஃபியர் ஆஃப் ஃபெட் ரேட் hike. Third reason, USA bomb interest rate. ஓகே. மேஜரா இருக்க 3 ரீசன் இதுதான். கோல்டு மேஜரா ஏன் செல் ஆகுங்கிற ரீசன் இதுதான். ஃபர்ஸ்ட் ஆயில் பிரைஸோட பிரைஸ் ஹைக். நம்ம அப்புறம் எப்படி இன்ஃப்ளேஷன் கம்மியாச்சு? எனர்ஜி ரீசனால தான் இன்ஃப்ளேஷன் கூட செஞ்சு. இன்ஃப்ளேஷன் போன மாசம் எதனால கம்மியாச்சுங்கிறத நான் பிரெண்ட் குரூட் ஆயில வச்சு இப்போ உங்களுக்கு கிளிக் வந்தேன். இது பிரெண்ட் குரூட் ஆயில். ஓகேவா? இது 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வந்து நான் கரெக்டா 1 டே டைம் ஃப்ரேம்க்கு சேஞ்ச் பண்ணியிருந்தேன். இப்போ 1 டே டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா, இதுல நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஜூன் 3 மார்க்கெட் ஹைல இருந்த டைம். அப்படின்னு பார்த்தா கரெக்டா ஜூனோட ஹையஸ்ட் பிரைஸ் பாயிண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து $97 $97. ஒரு பேரல் குரூட் ஆயில் வந்து நம்மளுக்கு $97 இருந்துச்சு. அங்கேருந்து நம்மளுக்கு ஜூன் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளோட ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா வெறும் $67க்கு மார்க்கெட் கீழே வந்துருச்சு. வார் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு மார்க்கெட் எவ்வளோ ப்ரைஸ் ஹைக் ஏற ஆரம்பிச்சதோ அந்த ப்ரைஸ்க்கு மார்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள ப்ரைஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆச்சு. அதனால தான் இன்ஃப்ளேஷன் கம்மியாச்சு. ஆனால் இப்போ கரெக்டாக நம்மளுக்கு வார் திரும்ப அந்த பீஸ் ட்ரீட்டி எல்லாமே ஓவர்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்மளுக்கு திரும்ப பிரெண்ட் குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ 30% குறைஞ்சிருக்குன்னா அதே மாதிரி நம்மளுக்கு 15% கரெக்டாக 14.62% வந்து நம்மளுக்கு திரும்ப ஆயிலோட ப்ரைஸ் வந்து ஹைக் ஆயிடுச்சு. இதில் மேஜராக ஹைக்கான ப்ரைஸோட ரேட் பார்த்தீங்கன்னா போன வாரம் மட்டுமே ஆயில் ப்ரைஸ் வந்து 10% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெறும் 2 வாரம் கணக்கில் ஒரு வாரத்தில் மட்டுமே 10% கூடியிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவேன். திரும்ப ஜூலை மாதம் நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாச்சுன்னா நம்மளோட ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆக தான் சான்ஸ் இருக்கே தவிர கம்மியாக சான்ஸ் இல்லை. நம்மளோட ரெண்டாவது மேஜர் ரீசனாக இருக்க அந்த இதுக்கும் போயிடுவேன். நம்மளோட ரெண்டாவது மேஜர் ரீசன் என்னன்னா ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட். ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுவாங்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து 2 இடத்துல இருக்கு. ஒன்று செப்டம்பரில் 67% இருந்தது, இப்போ 58%க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட்டு டிசம்பருக்குள்ளேயும் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஹைக் வந்து எதிர்பார்க்கலாம். ஒன்று செப்டம்பர் இல்லாட்டி டிசம்பர். நெக்ஸ்ட் இருக்கிறது யூஎஸோட பாண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, இது நம்ம சேனலில் ப்ரீவியஸாக போட்டது. ப்ரீவியஸாக 3 வீக்ஸ் முன்னாடி ஜூனோட ஃபெட்டோட ட்ரெஷரி பாண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணி போட்டோம். இதில் எல்லாமே செக் பண்ணுங்கள். உங்களுக்கு 3.68, 3.83 அண்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பாண்ட்லாம் பார்த்துக்கோங்க. 4.93 இருக்குது, 4.95, 4.95 இது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் செக் பண்ணோம். இது ட்ரெஷரி பாண்டோட ரேட் தான் செக் பண்ண போகிறோம். இதுதான் ட்ரெஷரி மெச்சூரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட். இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா அங்கே 3.86 இருந்தது. சாரி, எவ்வளோ இருந்துச்சுன்னா
3.68லேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே 4.93. அதே மாதிரி இங்கே செக் பண்ணிங்கன்னா 3.68லேருந்து 3.76, 68லேருந்து 76. அதே மாதிரி எல்லாத்தோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உங்களுக்கு 0.06%லேருந்து 0.16% வரைக்கும் எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே உங்களுக்கு பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே ஹைக் ஆயிருக்கு. இதுவுமே மேஜர் ரீசன். இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, ஒரு கேலன் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பெர் கேலன் கேஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா யூஎஸ்ல $2 இருந்துச்சு. இப்போ கரண்ட் ரேட் வந்து பீக்காக 5 கேலன்ஸ் இருக்கு. அதனால நம்மளுக்கு பெட்ரோ டாலர் லிங்காக இருக்கிறதுனால கோல்டோட ப்ரைஸ், ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் கோல்டோட ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம டிஒய்டிஎக்ஸோட இது பார்த்துலாம், செக் பண்ணிடலாம். ஓகே, டிஒய்டிஎக்ஸ்லேயும் நம்மளுக்கு ப்ரீவியஸாக இருந்த சப்போர்ட் ஜோனை மார்க்கெட் டேப் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் ஓகே, இந்த இடத்துலையுமே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை இங்கே ட்ராப் பண்ணிடலாம். இந்த இடத்துல இங்கே இருக்குது சப்போர்ட் ஜோன். இதை உடச்சுன்னா மார்க்கெட் கீழே தான் இருக்குது, கீழே இந்த ஏரியாவில் தான் இருக்குது. என்னோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் மார்க்கெட்டில் இங்கே இருக்கு. ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் என்னோட பீக்குன்னு எடுத்துக்கிடாம நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம பார்த்த ஆயில் ப்ரைஸையும் இதையும் இன்டர்லிங்க். ஆயில் ப்ரைஸ் இப்போ ப்ரைஸ் ஹைக் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்தையும் டேப் பண்ணி இங்கேருந்து திரும்ப ஒரு ரீட்டர்ஸ் கொடுத்து இங்கேருந்து அதோட ப்ரைஸ் ஹைக்கு இங்கே போது கூட வாய்ப்பு இருக்கு. இதை நான் வந்து உங்களுக்கு 4 ஹவர்லேயே காட்டுறேன். எப்போ அதை பிரேக் பண்ணுதோ, ஆயில் ப்ரைஸ் எப்போ ஹைக்குக்கு மூவ் ஆகுதோ அப்போ யூஎஸ் டாலரோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். டிஒய்டிஎக்ஸோட இண்டெக்ஸும் டாலரோட இண்டெக்ஸும் ஹைக் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், கோல்டு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பை அண்ட் செல்லிங் ப்ரெஷரில் மட்டும்தான் இருக்குமே தவிர மேஜர் பை சைடு ஆர் செல் சைடு போகாது. நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக எதிர்பார்க்குறதுன்னா ஷார்ட் டேர்ம் செல் அண்ட் ஷார்ட் டேர்ம் பை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியுமே தவிர ஒரு மேஜர் ஒன் சைட் கோலாக ரெண்டு இடத்துலையுமே நம்மளால் செக் பண்ண முடியாது. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி வீக்லி அனாலிசிஸ் வீடியோ, டெய்லி அனாலிசிஸ் வீடியோ வேணும்னா ட்ரேடிங் தமிழை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஎஸ்டி பையிங் அண்ட் செல்லிங் பண்ணணும்னா, நல்ல ப்ரைஸில் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியுத கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஎஸ்டி நல்ல ப்ரைஸ்க்கு பையிங் அண்ட் செல்லிங் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு விஐபி ஆக்சஸ், விஐபி சிக்னல்ஸ் எல்லாமே வேணும்னா ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோக்கரேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதும். உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். Okay. Thank you for following and subscribe.